இன்றைக்கி அரைச்ச மசாலா முட்டை குருமா செய்யலாமா? சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கொத்தமல்லி, துருவின தேங்காய், குழம்பு மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் வதங்கிடுச்சு. பட்டை, கிராம்பு, கல்பாசி, பிரிஞ்சி இலை, வெங்காயம், கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரைச்ச மசாலாவை 2 நிமிஷம் வதக்கிட்டு தண்ணியை சேர்த்துப்போம். தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி, 20 நிமிஷம் இதை கொதிக்க விட்டுக்கோங்க. குழம்பு கொதிச்சிருச்சுங்க. முட்டையை சேர்த்துப்போம். இதை ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுப்போம். மசாலா முட்டை குருமை தயாருங்க.